ರೆಡಿ ಮಾಡುತ್ತೆ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಅಣ್ಣ ಇದು ವೈರ್ಲೆಸ್ ಯಾಕೋ ಅದೇ ಪವರ್ ಆನ್ ಆ್ಯಂಡ್ ಆಫ್ ಆಗ್ತೈತೆ. ஏகன் என்று இஸ்லாமிய பெருமக்களாலும் ஏகன் அநேகன் என்று இந்து பெருமக்களாலும் வழங்கப்படுகின்ற இறைவனை தொழுது இருமணம் இணையும் திருமணத்திற்கு பெருமணம் கொண்டு வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பிளாக் ஒலி குழுமத்தினுடைய தலைவர் மனிதநேய மாமனிதர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கல்வியளிக்க பெருந்தகை முகமது யாயாபாய் அவருடைய திருமணம் இருந்து இன்றைக்கு ஒரு உலக பிரசித்தி பெற்ற திருமணம் என்பதாக உருவாகியிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், உலக மக்கள் எல்லாம் ஒன்று சிறந்து வாழ்த்துகின்ற ஒரு திருமண விழாவாக இது அமைந்திருக்கிறது. இந்த பிரதான மேடையிலும் மேடைக்கு கீழும் இங்கே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களைப்படி உலகம் முழுவதும் இருந்து புகழ்ந்து வந்திருக்கின்ற மக்களால் இந்த மணமக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இது ஆண்டு இறுதி. இந்த ஆண்டு இந்த மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா வந்திருக்கின்ற எல்லோரும் எல்லா பல்வேறு துறைகளிலும் வெற்றி பெற்றனர். வர்த்தக துறையிலும் கல்வி பொருளாதாரம் என்று பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றவர்கள், முன்னாள் இன்னார் அமைச்சர்கள், இப்படி எல்லோரும் ஆண்டு இறுதியில் எங்கேயாவது இடத்துக்கு ஹாலிடேக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இந்த திருமணத்தை கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் நம்முடைய அருமைக்குரிய பெருந்தகை யாயாபாய் அவர்கள் சேர்த்திருக்கின்ற சொல். மனிதன் வெற்றி அடைவது பெரிய விஷயம். ஆனால் இவ்வளவு மனங்களை கவரக்கூடிய ஒரு மனிதராக நம்முடைய பிளாக் தொழில் குழுமத்துடைய தலைவர் முகமது யாயாபாய் அவர்கள் விளங்குகிறார். இறைவன் மகிழக்கூடிய தருணங்கள், இறைவன் மகிழக்கூடிய தருணங்கள் யாராரோ எதோ சொல்றாங்க. ஆனால் இறைவன் மகிழக்கூடிய தருணங்கள் தான் படைத்த உயிர் இன்னொரு ஜீவராசிக்கு நன்மை செய்யும் போது மட்டுமே. அந்த அளவிற்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய மனங்களையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக நம்முடைய யாயாபாய் அவர்கள் இருக்கிறார். நான் நினைக்கின்றேன், நம்முடைய சமூகத்தில் நடந்த திருமணங்களிலே இவ்வளவு சீனர்கள் திரண்டு வந்து அரங்கில் அமர்ந்திருப்பது நான் நினைக்கிறேன் இந்த திருமணமாக மட்டும்தான் இருக்கும். எங்க நாட்டில் திருமணம் நடந்தால் கூட மலேசியால இருந்து இவ்வளவு சீனர்கள் வர மாட்டாங்க. ஆனால் கடல் கடந்து நடக்கின்ற இந்த திருமணத்துக்கு இப்படி மலேசியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் to those Chinese friends, I've announced that the very first time you are seeing such a huge number of Chinese attending Indian weddings outside Malaysia. ஆக இவ்வளவு பேர் திரண்டு வந்து இந்த மண்டபத்திலே இந்த மணமக்கள் வாழ்த்துகிறோம் என்றால் இதுதான் நம்முடைய முகமது யாயாபாய் அவர்கள் சேர்த்திருக்கின்ற சொத்து. இது எல்லோராலும் பெற முடியாது. அப்படி பெறுவதற்கரிய பேரினை பெற்ற யாயாபாய் அவர்கள் இந்த திருமணத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கும் புதுமண தம்பதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் லீக்குடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய பாசமிகு தனி மரியாதைக்குரிய தலைவர் ரோஹங்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்புடன் வாழ்த்துக்களை அழைக்கின்றேன். هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. محمد رسول الله. محمد وصلي على رسوله الكريم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. இந்த திருமண நிகழ்விலே அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற எமது இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் பெருந்தலைவர் பேராசிரியர் முனீர் முல்லத் அவர்களையும் அவருடைய இயக்கத்தின் முன்னணி உறுப்பினர்களையும் வருகை தந்திருக்கின்ற எனக்கு முன் உரையாற்றிய மலேசிய மண்ணின் துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சரவணன்,
உட்பட தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட வருகை தந்திருக்கின்ற வணிக பெருமக்களே, உலமாக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பான வணக்கம் என்றும் தெரிவித்துக் கொண்டவனாக இந்த தஞ்சை மண்ணின் தயார சிந்தையுடைய வணிக பெருமகன் நண்பர் முகமது எஹியா அவர்களின் அருமை புதல்வருடைய திருமண நிகழ்வு இவ்வளவு விமர்சையாக நடைபெறுகிற தருணத்தில் அடியேனையும் இங்கு அழைத்து அவர்களை வாழ்த்துகின்ற இந்த பெரும் பேரை தந்தமைக்காக அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நண்பர் எஹியாவும் அவருடைய சகோதரர்கள் பஷீர், மத்திய சகோதரர் உட்பட இவர்களுக்கு இடையிலே இருக்கிற சகோதர வாஞ்சையை பல விருந்தோம்பல்களில் நேரடியாக அனுபவித்தவன் நான் என்ற அடிப்படையில் இவர்களுடைய இல்ல திருமணங்கள் நடைபெறுகிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த புது தம்பதியினருக்கு என்னுடைய மனமுவந்த வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்ற அதே நேரம் என்னுடைய உயரிய மார்க்கம் குறிப்பாக எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கலாச்சாரத்தின், தங்களுடைய சமயத்தின் உண்மையான அடையாள சின்னமாக நாங்கள் பார்ப்பது எங்களுடைய மாதர் சமூகத்தை தான், எங்களுடைய பெண்களை தான். அவர்களுடைய கண்ணியத்தில் தான் ஒரு சமூகத்தின் கண்ணியம் தங்கி இருக்கிறது என்ற அடிப்படையிலே நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண மண்டபத்தில் இணைகின்ற பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, அந்த அந்தஸ்திற்கு இருக்கிற மகோன்னதம் அது எல்லா சமூகங்களில் இருப்பதை போல இஸ்லாமிய சமூகத்திலே மிக சிறப்பாக பேணப்படுகிறது என்கிற அதே நேரம் புதிய சவால் மீது யுகத்திலே இந்த பெண்களுக்கான அந்தஸ்தை சரியாக வடிவமைத்து கொடுக்கிற பாரிய பொறுப்பு எங்களுடைய சமூகத்துக்கு இருக்கிறது. இன்று பெண்கள் இந்த சமூகத்திலே படித்து முன்னேறி முக்கிய பதவிகளை வகிக்கின்ற ஒரு பிரபஞ்ச மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை மெச்சுகின்ற அதே நேரம் எங்களுடைய சமூகம் பெண்களின் அந்தஸ்தை எவ்வளவு நாங்கள் தூக்கி பிடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் பெருமையுடைய சமூகமாக வாழ முடியும் என்பதற்கு நாங்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கிற அந்த விவகாரத்தை இந்த திருமண நிகழ்விலே பகிர்ந்து கொண்டவனாக இந்த திருமண தம்பதியினருக்கு எங்களுடைய இறைதூதர் அவர்கள் சொல்லித்திருந்த துஆவை முபாரக அலைக வஜமா பி கைர் என்று நான் சமர்ப்பித்தவனாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. பாரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேடையில் உள்ள கேமராமேன் கொஞ்சம் தயவு செய்து கேட்கிறேன். ஓகே, ஒட்ட வேண்டிய பேருக்கு பாக்கி எல்லாரும் இருக்காங்க. ப்ளீஸ் போடலாம். ஒரு இதில் இருக்கா 10 பேர் இருக்கிறாங்க, 10-15 பேர். அடுத்ததாக இன்னும் 10 நிமிடத்தில் கரெக்டாக நிக்காமல் ஆரம்பிக்கப்படும். அதற்கு முன்பாக
இன்னும் இருவர் மட்டும் வாழ்த்துறை வழங்கி திருப்பி நிக்கா மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கப்படும். அடுத்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் வக்ஃப் வாரிய சேர்மனும் ஆகிய இந்தியன் யூனியன் முஸ்லீம்களுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கே நவாஸ்கனி எம்பி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் மலர்களால் இணைந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் முகமது எஹியா அவருடைய இல்ல திருமண நிகழ்வுகளே நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இந்த திருமண நிகழ்வுகளில் இணையக்கூடிய இந்த மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் பெற்று திருமண வாழ்வை எப்படி அழகாக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டி சென்றார்களோ அந்த வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அன்பு சகோதரர் எஹியா அவர்கள் எப்படி உழைப்பை மூலதனமாக கொண்டு உயர முடியும், நம்மை சேர்ந்தவர்களையும் உயர்த்த முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் தஞ்சை மாவட்டத்துடைய ஒரு கடைக்கோடி கிராமத்திலே பிறந்து இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலே முன்னணி தொழில் நிறுவனமாக அந்த பிளாக் தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டு அனைவருக்கும் தொழில் செய்வதற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர். அவர் தான் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு பண்புக்கு சொந்தக்காரர். எந்த உயரத்திற்கு சென்றாலும் அந்த எளிமையோடு அன்போடும் அரவணைப்போடும் அனைவரோடும் பழகக்கூடிய பண்பிற்கு சொந்தக்காரர். தான் சேர்ந்த செல்வத்திலிருந்து இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு இணை பணிகளுக்காக பல பணிகளை செய்யக்கூடியவர். தன்னுடைய செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர். இந்த பகுதியிலே அனைவருமே ஏதாவது சமுதாயத்தினுடைய பணிகள் என்று சொன்னாலும் சரி, இறை இல்லங்கள் மதரசாக்கள் கட்டக்கூடிய பணிகள் என்று சொன்னாலும் சரி, எத்தனையோ செல்வந்தர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த பகுதியிலே அன்பு சோதரர் எஹியா அவர்களிடத்திலும் மோகன்மரின் சாவுதத்திலும் கேட்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லக்கூடியவருக்கு தர்மம் செய்வதிலே ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய அன்பு சகோதரர் முகமது எஹியா அவருடைய இல்ல திருமணம். அதனால்தான் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய மலேசியாவிலிருந்து முன்னாள் அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறையுடைய முன்னாள் அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்தோஸ்ரீ சரவணன் அவர்களும், இலங்கையிலிருந்து இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் ரஹூப் ஹக்கீம் அவர்களும், மலேசியாவிலிருந்து பல்வேறு தொழில் அதிபர்களும், உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்கத்திலிருந்து பல்வேறு தொழில் அதிபர்களும், எங்களுடைய தாய் சபை இந்திய முஸ்லீம்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் உள்ளிட்ட இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களும், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள், ராயல் குடும்பத்திலிருந்து அன்பு சகோதரர் மோகன்மரின் சாவுதம் உள்ளிட்ட அத்தனை அங்கத்தினர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்தார்கள், சமுதாயத்தினுடைய புரவலர்கள், அனைத்து சமுதாயத்தினுடைய நண்பர்கள், இங்கே அனைவரும் திரளாக நம்முடைய ரத்தோசினி சொன்னது போல உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலே அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு திருமணமாக எங்களுடைய தலைவர் சொன்னார், சர்வதேச சங்கமமாக இங்கே சங்கமித்திருக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்வு, இந்த திருமண நிகழ்வில் நினைவுக்கூடிய இந்த மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாக பார கலைப்பு ஜமாமாகிறது. இஸ்லாம் வலைக்கும். நன்றி நவாசன் அவர்களே. தொடர்ந்து மலேசியா முன்னாள் அமைச்சர் டான்சி
டாக்டர் சுப்பிரமணி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி சுருக்கமாக 2 நிமிடங்கள் பேசுவார்கள். இன்பம் சூழ்ந்து எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லா புகழும் இறைவனுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த மாபெரும் வேலையிலே என்னை மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த சகோதரர் அவர்களுக்கு நன்றி கொடுத்து மலேசியாவிலிருந்து ஏறக்குறைய நாங்கள் ஏறக்குறைய 100 பேர் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் அனைவரும் அன்போடும் பாசத்தோடும் நேசிக்கின்றக்கூடிய பெரியவர் சகோதரர் ஈஆர் பாய் தான் அதற்கு அடிப்படை காரணம். சற்று முன் நான் வரும்பொழுது மேடையில் இருந்து அவர் கீழே இறங்கி அன்போடு வரவேற்றது அவருடைய இயல்பான ஒரு தன்மையை என்று எடுத்து காட்டி மனிதர்கள் உயர்ந்தால் அந்த உயர்வோடு பணிவும் வர வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அண்ணன், நான் உங்கள் அண்ணன் சொன்னேன், நீங்க எங்க அண்ணன் சொன்னீங்க, ஐயா பாய் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த தஞ்சை நகரே வந்து ஒரு பூ ஆக்கிய சகோதரர் அவர்களுக்கும் அவருடைய கன்னியாவில் இருக்கக்கூடிய பூத்தோட்டங்கள் இன்று இந்த மண்டபத்தில் வந்து இறங்கக்கூடிய வரையிலே எங்க பார்த்தாலும் ஒரு மலர் வண்ணமாக ஏற்படுத்தி அவர்களுக்கு உகந்திருக்கக்கூடிய அந்த பண்பை எடுத்து காட்டியதற்கு அவர்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சகோதரர் அவர்களே, இன்று நாம் வந்து ஒரு நீண்ட ஒரு உரையை ஆற்றுவதற்காக வரவில்லை. இன்று நிக்கா புரிந்து மணமக்களாக இருக்கக்கூடிய சமீர் கையாபாய் அவருடைய புதல்வருக்கும் அப்சின் தக்மீனா அவர்கள் புதல்விக்கும் நடக்கக்கூடிய இந்த திருமண விழாவிலே அவர்கள் இந்த இல்லற வாழ்க்கையில் எல்லா நன்மையையும் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று எல்லா சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு நாம் அனைவரும் நம் மனதில் பிரார்த்தித்து அவர்களை வாழ்த்தி அவர்கள் எல்லா விதமான நன்மையும் பெற்று வாழ்வதற்கு வாழ்த்தி நாம் அனைவரும் சார்பில் வாழ்த்தி என்னையும் இந்த நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகள் கூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சகோதரர் அவர்களுக்கு வேண்டி நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நோபல் வரையில் குழுமத்தின் தலைவர் அல்ஹாஜி ஷாவுல் அமிதன் அவர்கள் மணமக்களை வாழ்த்து பேசுவார். இறைவனை வணங்கி வாழ்வோம். அவன் நமக்களித்த அறப்படைகளை எல்லோருக்கும் வழங்கி வாழ்வோம். எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். இந்த எங்கள் இல்ல திருமணத்திற்கு, அதாவது எங்கள் இல்லம் சொல்லும்போது நாங்களும் சகோதரர் சாதிக்காமலும் இல்லை நாங்கள் 2 குடும்பம் இல்லை, ஒரு குடும்பம், எல்லாரும் ஒரு குடும்பம் போல அது மாதிரி நம்முடைய முடிவுகள் நம்முடைய தலைவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதாவது அனைத்து உலக ஒரு எல்லா நாட்டுடைய மக்களையும் வந்திருக்காங்க. குறிப்பாக அபிராத்தில் இருந்தோம். இங்கிருந்து எல்லா பேரும் சொன்னாங்க ஒரு 1/2 ஆகும். டைமாயிட்டு எனக்கு அடுத்த தலைப்பு இருக்காங்க. அதனால் மணமக்களை மனமாற வாழ்த்தி நூறில் வாழ்க என்று வாழ்த்தி இந்த விழா கருத்துக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக வாழ்த்துறை வழங்க, நிக்காவுக்கு முன்பு கடைசியாக வாழ்த்துறை வழங்க வாழும் ஆயுதங்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் இந்திய யூனிவர்சிட்டியினுடைய தேசிய தலைவர் நம் அனைவருடைய மரியாதை பெற்ற பேராசிரியர் பெருந்தகை முஸ்லீம்களுடைய நடிகர் மில்லத் கே காதர் மீது சார் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் வைக்கின்றேன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அற்புதமாகிய எல்லாம் அந்த இறைவனின் திருநாமம் போட்டு ஆமாம் செய்கிறேன். தங்க தமிழகத்தின்
நெஞ்ச தாமரையாக உள்ள தஞ்சையில் நடுக்கடையைச் சேர்ந்த 3 முத்து சகோதரர்களுடைய ஒருவராக தேரக்கூடிய முகமது எஹியா அவர்களும் அவர்களுடைய அன்பு சகோதரர் துணைவியார் மெஹராஜ் பேகம் அவர்களும் பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கிற ஜமீர் எஹியா மணமகனுக்கும் பூதமங்கலத்துடைய பெருமைக்குரிய குடும்பத்தை சார்ந்த ஐயுத்தீன் நஸ்லீன் பானு அவர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கிற அப்சீன் தஹ்மினா மணமகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான திருமண விழாவுக்கு பெருமை சேர்ந்து கொண்டிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களும் சர்வதேசங்களில் இருந்து வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற அருமை பெரியோர்களும் அன்பு சகோதரிகளும் பங்கேற்றிருக்கிற இந்த விழாவிலே மணமக்களுக்காக வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பினை மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மணவிழாவிலே பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதோ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க முடியாது. மணமக்களை வாழ்த்தவும் மணமக்களை பெற்று ஆளாக்கியிருக்கிற அந்த குடும்பங்களை வாழ்த்தவும் அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஊர் மக்களை வாழ்த்தவுமான ஒரு விழா தான் இது. இந்த மணமக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் எதையும் மறந்து கொஞ்ச நேரம் எதையும் மறந்து இதயம் திறந்து இறைவனத்தில் கேட்க வேண்டும். எதையும் மறந்து கொஞ்ச நேரம், அதே நேரத்தில் இதயத்தை திறந்து இந்த மணமக்களுக்காகவும் மணமக்களை பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்கிற அந்த குடும்பங்களுக்காகவும் நீங்கள் எல்லாம் உள்ள இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை இங்கு வந்து புரிந்து இருக்கிற அனைத்து சமுதாய பெருமக்களும் இந்த பெருமக்கள் கூட்டத்திலே பழமொழி சொல்வது போல் நல்லார் ஒருவர் உணரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்வது போல் இத்தனை பெரிய கூட்டத்தில் சர்வதேச மக்களும் கூடியிருக்கிற இந்த இடத்திலே ஊரும் நாடும் உலகமும் கூடியிருக்கிற இந்த இடத்திலே கூடியிருக்கிற நம்மிடையிலே அந்த நல்லார் ஒருவர் நிச்சயமாக இருக்கவே வேண்டும். அந்த நல்லார் ஆணாக இருப்பாரா, பெண்ணாக இருப்பாரா, முதியவராக இருப்பாரா, சிறியவராக இருப்பாரா, முஸ்லிமாக இருப்பாரா, இந்துவாக இருப்பாரா, கிறிஸ்தவராக இருப்பாரா என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கூட்டத்தில் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நிச்சயமாக இறைவனுடைய அருளை பெற்ற அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் நிச்சயமாக எங்கேயே நமக்கு தெரியாமல் ஓரத்திலே ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நல்லார் பெருமையால் அந்த நல் உள்ளத்தின் பெருமையால் நாம் செய்யக்கூடிய இறைவனிடத்தில் ஏற்கக்கூடிய துவாக்களை
பிரார்த்தனையை எல்லாம் இறைவன் ஏற்று இந்த மணமக்களுக்கும் இந்த மணமக்களை பெற்று தவறாக்கியிருக்கிற அந்த குடும்பங்களுக்கும் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய ஈசனுடைய பரம்பொருளுடைய மெய்ப்பொருளுடைய அவருடைய பிரார்த்தனை நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றி உரை வழங்க ஆய்வு குடும்பத்தின் சேர்மன் வாயகன் குடும்பத்துடைய பொதுச் செயலாளராகிய சுல்தான் நாயகர் அவர்களை உங்களுக்கும் நன்றி உரை வழங்க நம்புடன் அழைக்கின்றேன். எல்லா அதினமும் உன்னை நினைவு கூறக்கூடிய மக்களாக நீ வாழி வழங்கியதற்கு உனக்கு நன்றி கொடுக்கக்கூடிய மக்களாக உன்னை தினமும் வழங்கக்கூடிய மக்களாக எங்களையும் எல்லோரையும் அறிவிப்பாங்க என்று ஒரு பிரார்த்தனையோடு இன்று இரு உள்ளங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்வை நடத்தி வைக்க வந்திருக்கக்கூடிய நடுக்கடை பூதமங்கலம் ஜமாத்தார்கள் இந்த நிகழ்வுக்கு சாட்சியாகவும் வாழ்க்கை வழங்கவும் பாராட்டவும் பிரார்த்திக்கவும் இருக்கக்கூடிய தமிழகம் தழுவிய வெள்ளைக்குரிய ஆய்வு உலமா பெருமக்களே, அரசியல் வாழ்க்கையில் உச்சம் தொட்ட எல்லா அரசியல் பிரமுகர்களே, தொழில் முறையில் உச்சம் பெற்ற உலகம் தழுவிய தொழிலதிபர்களே, அனைத்து சகோதர சமுதாய மக்களே, இரு குடும்பத்தார்களின் உறவுகளே மற்றும் அண்ணன் இளையாவின் அன்பை பெற்ற அனைத்து மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வருகை புரிந்து வாழ்க்கைக்கு நன்றி கூறியவனாக அதையும் தாண்டி எனக்கு ஒரு வாய்ப்பை அளிக்க எங்கேயாண்டன் குடும்பத்திற்கும் இந்த ராஜதேவி குடும்பத்திற்கும் ஒரு நன்றியுடையவனாக ஒரு சில வார்த்தைகள். சமூகம் என்பது ஒரு பெரிய குடும்பம், குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம். இரண்டோடும் பயணிப்பதும் பக்குவமாக நடைபெறுவதும் என்பது மிகப்பெரிய சவால். அத்தகைய சவாலை சாதனையாக காட்டியவர்கள் ஒரு சிலர்கள் வாழ்வில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், வருகிறார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை அவனும் பிறரும் காண்பது அவன் வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள். அத்தகைய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை இந்த தண்ணி மண்ணில் நிறுத்தி காட்டிய அன்புகளும் நாங்கள் அடிக்கடி கூறக்கூடிய வார்த்தை எங்கேயான பற்றி humble people and noble personality. அத்தகைய ஒரு அற்புதமான மனிதர், தொழில்துறையில் உச்சம் பெற்ற மனிதர், பல நாடுகளில் கால் பதியப்படுத்த மனிதர். அவர் ஒரு இந்த நிகழ்ச்சியை கடந்து கொண்டதே மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் வாழ்க்கையில் சாதிப்பது மிக கடினம். ஆனால் சாதனையை தொடர்ந்து கொண்டிருப்பது என்பதை பார்ப்போம். அண்ணனுடைய இந்த வெற்றி என்பது தொடர் முயற்சியை ஒரு மனிதனை உச்சநிலைக்கு எடுத்துக்கொண்டு போனாலும் அந்த உச்சநிலையை வாழும் தலைமுறையும் வளரும் தலைமுறையும் வரும் தலைமுறையும் காப்பாற்றுவதற்காக இந்த நேரத்தில் நாம் அனைவர்களும் தலைவர் சொன்னது போல மனம் திறந்த ஒரு பிரார்த்தனையை இந்த மணமக்களுடைய வாழ்க்கையில் எல்லாவரும் கொண்டு இறைவன் அருகிய அத்தனை வகையில் இந்த மணமக்களுக்கு கொடுத்து நல்லதொரு மணமக்களுக்காக முன்மாதிரியான மணமக்களாகவும் நல்ல ஒரு சந்ததிகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் செல்வத்தோடு வளர்ந்தவர்கள், செல்வாக்காக வளர்ந்தவர்கள், செல்லமாக வளர்ந்தவர்கள், வீட்டு வாங்கி கல்வி செல்வத்தை மிக சிறப்பாக கொண்டவர்கள்,
விட்டுக் கொடுத்தோம், அன்பு காட்டியும் இது உள்ளங்கள் மட்டுமல்லாமல் இது இல்லங்கள் உருவாக்க காண வேண்டும் என்ற இந்த நேரத்தில் பிரார்த்தித்தவராக இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அத்தனை நண்பர்களையும் உறவுகளையும் ராயல் டைமண்ட் குடும்பத்தின் சார்பாகவும் இது இல்லத்தின் சார்பாகவும் நன்றி கூறி வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியாளர்களே, பன்னீர் பூக்கள் கைகோக்கும் முன்பணி காலம். ஒவ்வொரு பூக்களாய் கொய்து உங்கள் வழிநடக்க நிரப்பப்படுகிறது. எங்கிருந்தோ பொருளின் ஓசையுடன் துணிப்பின் வாசமும் கலக்கிறது. புதிய பூபாலம் பூமி எங்கும் பிறக்கிறது. மணமக்கள் சமீர் எலியா, அப்சி தஹ்மினா புதிய தளத்தில் பயணிக்க பூபாலம் இசைக்கிறார்கள். மேகம் துளாவி காற்றை பிடித்து ஒருவருக்கொருவர் தூது அனுப்பும் உன்னத தருணம் இது. மாமன்னன் ராஜா